அடுத்த 6 மாத காலகட்டத்தில் இப்படியாக அணி உருவாகிவிட்டால் திமுகவின் நிலைமை கவலைக்கிடம், பரிதாபத்தின் உச்சமாக மாறும். ஆனால் இது நடக்க விடாம தடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணா திமுக போகும், அதுல மாற்று கருத்து இல்லை. இது எல்லாமே விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் அவர் தன்னுடைய சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார். அதாவது இந்த 6 மாத காலகட்டத்துக்குள்ள நம்மளுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது 15க்கு மேல வரும் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் எல்லாம் நம்பணும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, விஜயுடைய வருகை சீமானை பாதிக்கும், சீமான் ஓட்டுகளை பிரிக்கும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய வெற்றிக்கு வழி வகுக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. பெரிய ஆப்பு திமுகவுக்கு வைக்குது. அப்போ 2021 திமுக கூட்டணி பெற்ற பறையர் சமூக வாக்குகளில் 50-60 விழுக்காடு வாக்குகளை இந்த முறை திமுக இழக்கிறது. அது எங்க போகுது அப்படின்னா அது இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னையிலிருந்து ஐபிஎல் திருவிழா ஆரம்பிக்குதாங்க. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு, ஐபிஎல் பிரியர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிக்குதான். சரி, அது அவங்க டிபார்ட்மெண்ட்டு. நமக்கு ஆல்ரெடி திருவிழா ஆரம்பிச்சாச்சு. தேர்தல் திருவிழா 2026. இந்த ஒரு வருஷம் உண்மையிலே அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குதுங்க. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இந்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படிலாம் அணிகள் அமைய போகுது, ஒரு கட்சியும் என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்க போகுது அப்படின்னு யோசிச்சு பல நேரங்களில் வந்து டடா இன்னும் ஒரு வருஷம் இருக்குதேடா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்குது. ஏன்னா இந்த 2026 மாதிரியான ஒரு கணிக்கவே முடியாத, இன்னைக்கு நிலைமைக்கு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாத ஒரு தேர்தலை வந்து கடந்த 3-4 தேர்தலை நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. அன்பிரடிக்டபிள். எப்படி எல்லாத்துக்குமே 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. திமுக தோல்வி அடைந்து எதிர்கட்சி ஆகிறதுக்கும் 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. திமுக படுதோல்வி அடைந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுவதற்கும், எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுவதற்கும் 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த காம்போ எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாதிரி எல்லாமே அவங்களுடைய வாய்ப்புகளை அப்படியே ஓப்பனாகவே வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு டிராகன் ஃபைட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதுனால என்னதாயா பண்ண போறாங்க, யார் எப்படி சாமர்த்தியமா நகர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இருக்கிறோம். உண்மையிலேயே செம்மையா தாங்க இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, 2021 தேர்தலில் திமுகவுடைய வெற்றிக்கு மிக முக்கிய பங்கு ஆற்றிய, திமுகவை அப்படியே தூக்கி அரியணையில உட்கார வச்ச ஒரு முக்கியமான ஃபேக்டரை இந்த தேர்தலில் திமுக இழக்கிறது. பேரதிர்ச்சியான, திமுகவுக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்திங்க. அது என்ன அப்படின்னா, தலித் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பறையர் சமூகம் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள், அவர்களுடைய வாக்கு, அந்த வாக்குகள் தான் பார்த்தீங்கன்னா 2021 மிக முக்கிய பங்காற்றுச்சு. 10ல் 8 பேர் கண்ணை மூடிட்டு திமுக கூட்டணி தான் போட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் பாஜக கூட்டணி இருந்துச்சு அதிமுக கூட, அதனால அவங்க தேர்வு செய்யல. மொத்தமா போயிட்டு திமுக கூட்டணிக்கு தான் போட்டாங்க. நாம் தமிழருக்கு கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இப்படிதான் இருந்துச்சுங்க 2021. அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போச்சு. ஆனா 26ல் அது அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நம்ம தான் படிச்சு சொன்னோமே, ஒரு 4-5 வருஷமா நீங்க, நானு, இல்லை நம்மள மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் படிச்சு சொன்னோம். நம்முடைய சொந்தங்கள்கிட்ட சொன்னோம், ஐயா அவங்கள நம்பாத, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறது ரொம்ப இனிப்பா தான் இருக்கும், இன்ப தேன் வந்து பாயுது காதுக்குள்ளேன்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது தேன் இல்லடா, வேணாம் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆனா அவங்க போடா பாஜகவுடைய பி டீமா இருந்துக்கிட்டு நீ வந்து எங்களை பிரிக்க பாக்குறியா, அவங்க எப்பேற்பட்ட ஒரு கட்சி, என்ன சமாச்சாரம், ஸ்டாலின் எப்பேற்பட்ட தலைவர், அவங்க கூட நாங்கள் கூட்டணி வச்சு அவங்க அதிகாரத்தில் வந்து உக்காந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல எங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தெரியும், நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை. பாவங்க, உண்மையிலே பரிதாபமான நிலைமை. அப்படி நினைச்சிட்டு போய் ஓட்டு போட்டாங்க. இப்ப 5 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. தினம் செய்திகள், தினம் செய்தி. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள் பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பதிவாயிருக்குது இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும். கொடுமைகள், கொடூரங்கள், பல வகையான கொடூரங்கள் செய்திகள்ல பாக்குறீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பதிவாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க. அது போக அப்பப்ப எழக்கூடிய குரல்கள், பாரஞ்சித் மாதிரியான ஆட்கள், அது போல பாத்தீங்கன்னா இப்ப விசிகாவே மிக கொடூரமான தர்ம சங்கடம். இந்த வேங்க வயல் பிரச்சனைக்கு பிறகு அவங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு 4 வார்த்தை பாராட்டி ஸ்டாலின் அவர்களை பேசிட்டு இப்படி இறங்கி வந்தாங்கன்னா அவங்களுடைய சொந்த மக்களை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமையில இன்னைக்கு தோழர் திருமாவளவன் அவர்கள் அப்படியே சகிச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. கதறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளிப்படையாவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இந்த சூழல்ல இப்ப கோபி நாயனார் அவர்கள் எழுப்பியிருக்கிற அந்த சர்ச்சை, அதாவது திராவிடமும்
தலித்தியமும் அல்லது பெரியாரிஸ்டுகள்லயே போலி பெரியாரிஸ்டுகள் உண்மையான பெரியாரிஸ்டுகள்னு சொல்லி ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டு அம்பேத்கரியவாதிகளுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்குது. சமூக ஊடகத்துல மட்டும் இல்லைங்க, களத்திலையுமே கூட அது நடந்துட்டு இருக்குது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க கருஞ்சட்டையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதர்கள் எல்லாரும். ஏன்னா வாயை திறந்தோம் அவ்வளவுதான், அவங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு அவங்க எந்த லெவலுக்கு இறங்கி நம்மளை அடிப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கப்புன்னு இருக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க. அப்படி இவர்கள் தான் மோசமான சர்வாதிகாரிகள், இவர்கள் தான் மோசமான பாசிஸ்டுகள். விஜய் சொன்னதை இன்னைக்கு இப்ப அம்பேத்கரியவாதிகள் சொல்றாங்க. பாசிசமா பாயாசமான விஜய் கேட்டார் இல்லையா, அதை விட மோசமா இன்னைக்கு அம்பேத்கரியவாதிகள் கேட்கறாங்க, நீதாயா பாசிஸ்ட், நீதாயா கொடுமையான சர்வாதிகாரி, உனக்கு எதிராக கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்க கேள்வி கேட்டா எனக்கு எங்க சம்பந்தப்பட்ட எங்க ஆளுகளை வச்சே என்ன நீ அடக்கிற, என் மேல அவதூறு பரப்புற, ஆடியோ வீடியோன்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ற. 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி பிரிவினையை உண்டாக்க பாக்குற, நீதான் மிக மோசமான சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்படி ஒரு குரலும் எழுத ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதெல்லாம் சலசலப்பு, இதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆக மொத்தத்துல அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவிடம் இருந்து மிக தூரமாக விலகக்கூடிய நிலைக்கு, ஆமையா நீங்க சொன்னதெல்லாம் சரிதாயா அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து மனசுக்குள்ள நினைக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கருத்து கணிப்பு அல்லது சர்வேன்னு சொல்லலாம். ஒரு சர்வே மட்டும் இல்லைங்க, பல்வேறு மாவட்ட ரீதியாக எடுக்கப்பட்ட சர்வேக்களாகட்டும் அல்லது அங்க இருக்கக்கூடிய கால நிலவரங்களாகட்டும் அல்லது இப்ப நம்ம ஒரு சர்வே ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்த ரிசல்ட்டும் ஆகட்டும், எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பொருந்தி போகுது. நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் 2021 கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வாக்குகள் பட்டியல் சமூக வாக்குகள் திமுகவுக்கு போய் திமுக அரியணையில் உட்காந்துச்சு. 50 தொகுதிகளுக்கு மேலாக அதுதான் வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு என்ன அப்படின்னாங்க, 10ல் 3 பேர் தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க பழைய சமூகத்தை சார்ந்தவங்க. அதுதான் பல ஆயிரம் பேர் கலந்து கொண்ட அந்த சர்வேல, பல ஆயிரம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்ட அந்த சர்வேல வர முடிவு என்னவா இருக்குன்னா, 10ல் 3 பேர் திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கூட தோழர் திருமாவளவன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்று காரணமாக, அண்ணன் மேல வச்ச பாசம் காரணமா ஒரு 3 பேரால மாற முடியலைங்க. மீதி 7 பேர் அந்த அந்த திமுக ஓட்டு போடுற மனநிலையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. 7 பேர். அப்போ 2021 திமுக கூட்டணி பெற்ற பறையர் சமூக வாக்குகளில் 50-60 விழுக்காடு வாக்குகளை இந்த முறை திமுக இழக்கிறது. அது எங்க போகுது அப்படின்னா, அது இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அதிமுகவுக்கு ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா, போன தடவை வச்சதுனால போடல, இந்த வாட்டி கூட்டணி வைக்கல அப்படின்னா 33 விழுக்காடு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு போகுது. அடுத்துதாங்க இருக்கிறதுலே சம்பவம், 10 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு, தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு போகுது. 17 விழுக்காடு வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் போகுது. நம்ம தமிழக வெற்றி கழகம் மீது விமர்சனம் வைக்கிறோம், கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக முரண்படுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, விஜயுடைய வருகை சீமானை பாதிக்கும், சீமான் ஓட்டுகளை பிரிக்கும், அதே போல பாத்தீங்கன்னா திமுகவுடைய வெற்றிக்கு வழி வகுக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. பெரிய ஆப்பு திமுகவுக்கு வைக்குது. தமிழக வெற்றி கழகத்தை 17 விழுக்காடு பறையர் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஆதரிப்பதாக பல ஆயிரக்கணக்கான பறையர் சமூக மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல தெரிய வருதுங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணி, அதாவது பாமக, பாஜக, அதிமுக இப்படியான கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சமூக வாக்குகள் அங்க போறது அப்படியே வெகுவா குறையும். ஆனா திரும்பி திமுக போகுமானா போவாது. அது அப்படியே சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பங்கு போட்டுக் கொள்வார்கள். அப்ப கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டுக்கு மேலான பறையர் சமூக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் அதிகமாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எல்லாத்தையுமே மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 6 மாசம் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் போன வீடியோல கூட சொன்னேன், 6 மாசம் ஜூன் ஜூலை வரைக்கும் தான் எல்லாருமே அவகாசம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவகாசம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருங்க, நாங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புலையுமே. இப்ப தோழர் திருமாவளவன் அவர்கள் மனதில் இருப்பதும் அதுதான். இது எல்லாமே விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனாலதான் அவர் தன்னுடைய சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார். அதாவது இந்த 6 மாத காலகட்டத்துக்குள்ள நம்மளுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது 15க்கு மேல வரும் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் எல்லாம் நம்பணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும். ஏன்னா இன்னும் 25 நாள்ல கள அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னுடைய எல்லா வகையான பலமும் அவங்க கிட்ட இருக்குது. அதை பயன்படுத்தி இன்னும் அதிக பாப்புலரா நம்ம மாறணும் அரசியல்ல. அப்போ 15 விழுக்காடு வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்தால் தனியாக பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை மட்டும் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, அப்படியான ஒரு பாப்புலாரிட்டி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, திமுக கூட்டணியில் மேற்கொண்டு காங்கிரஸோ விசிகாவோ இடதுசாரிகளோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவர்களுடைய பங்களிப்பு என்பது திமுகவில் இருந்தால் மிகவும் கம்மியா தான் இருக்க போகுது, ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. அப்போ ஏற்கனவே ரொம்ப ஆர்வமாக யாரு பழையர் சமூகத்தை சார்ந்தவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் தான் இருக்குது. நாம் தமிழர் கூட வரமாட்டாரு, யாரு திரும்ப வரமாட்டாரு. அப்ப அவருடைய பிளான் இந்த தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு போயிடலாமா, அவங்களால 15க்கு மேல தனியா நின்று வச்சிருக்காங்க அப்படின்னா நாம அப்படியே கொத்தா போயிடலாமா. காங்கிரஸ் ரொம்ப நாளாவே இந்த திட்டத்தில் இருக்காங்க. அவங்க இந்த திமுகவுடைய முதுகுலயே சவாரி செஞ்சுக்கிட்டு நம்ம எத்தனை நாள் இருக்கிறது. நமக்கும் ஒரு பிளான் பின்னு ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இவங்களும் ஆஃப் ஆவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 2029க்குலாம் இப்ப போயிட்டு விஜயோட கூட்டணி வச்சு ஒரு அணியாக ஒரு 25 விழுக்காடு வாக்குகள் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயோட சேர்ந்தே நம்ம சந்திச்சிடலாம் அப்படிங்கிற கணக்குல காங்கிரஸும் இருக்குது. காங்கிரஸ் தான் விஜயை களத்துல இறக்கி விட்டுச்சுன்னே கூட நம்ம பல்வேறு செய்திகள் கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது அடுத்த 6 மாத காலகட்டத்துல இப்படியாக அணி உருவாகிவிட்டால் திமுகவின் நிலைமை கவலைக்கிடம், பரிதாபத்தின் உச்சமாக மாறும். ஆனா இது நடக்க விடாம தடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணா திமுக போகும், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த கூட்டணியை எப்படியாச்சும் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் எந்த எல்லைக்கும் திமுக போகும். அதையும் மீறி இப்படி நடந்துருச்சுன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா திமுகவின் நிலைமை கவலைக்கிடம், 3வது இடத்துக்கு தள்ளப்படும். ஏன் சொல்லப்போனா 4வது இடத்துக்கு கூட தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இப்படியாகத்தான் களம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்குது. இதுல எல்லாருமே அதாவது வலியதுதான் உயிர் பிழைக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த தேர்தல். திமுக எந்த எல்லைக்கும் போகும், அவங்க கூட்டணியை தக்க வச்சுக்க, எதிரில் இருக்கிற அணிகள் எல்லாம் பிரிச்சு நிக்க திமுக எந்த எல்லைக்கும் போகும். அதே போலதான் விஜயும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு 6 மாசம் அந்த சைட்ல இருந்து யாருன்னா வராங்களா அப்படின்ட்டு. ஒருவேளை வரல அப்படின்னா சீமான் அவர்கள்கிட்ட அவங்க முயற்சி பண்ணி பாக்குறாங்க, அங்கிருந்தும் வரல அப்படின்னா விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில இருப்பதாக தான் நம்ம கேள்விப்படுறோம். அதுவும் இல்லைன்னா ஒருவேளை அவர் தனியா நிக்கிறாருனாலும் கூட அவர் திமுகவுடைய ஓட்டுகளை தான் பிரிக்கிறார். எப்படி அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் டீட்டெயிலாவே சொல்றேன். விஜயால் பாதிப்பு திமுகவுக்கு தான், எதிரில் நிற்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரிவா அடுத்தடுத்த காணொலியில நம்ம பேசுவோம். நாம் தமிழர் வழக்கம் போல அவர்களுடைய வாக்கு வங்கி எந்த விதமான சேதாரமும் இல்லாம இருக்கும். அதாவது ஒரு புதுசா ஒருத்தங்க வராங்க, ஒரு நடிகர் வராங்க அப்படின்னா 1-2 விழுக்காடு வாக்குகள் அந்த கன்ஃபியூஷன்ல மாறக்கூடிய வாக்குகள் இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த 5 ஆண்டு கால வளர்ச்சின்னு ஒன்று ஏற்பட்டிருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஃபேக்டரையும் நம்ம பார்க்கணும். இப்ப கமல்ஹாசன் 2019 வராம இருந்திருந்தா நாம் தமிழர் அந்த தேர்தலே 6 விழுக்காடு வாக்குகள் தாண்டி இருக்கலாம். அப்படின்னும் போது இந்த 2026 விஜய் வரதுனால நாம் தமிழருக்கு போன டைம் போட்டவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் விஜய் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனா அதே சமயத்துல இந்த 5 வருஷத்துல நாம் தமிழர் வளர்ந்துருக்கும்ல, அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எல்லாமே போக தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.